Hello, this is Jagan from Growth Data. இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் சீக்வல் 50 இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸோட 41வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து டீட்டெயிலாக பேசிட்டு இருப்போம். இந்த வீடியோவில் வந்து ஒரு டெய்லி டிரான்சாக்ஷன் டேபிள் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து டிரான்சாக்ஷன் ஐடி அமௌண்ட் எல்லாம் இருக்கும். நம்ம வந்து பர்டிகுலர் டேல மேக்சிமம் டிரான்சாக்ஷன் பண்ண டிரான்சாக்ஷன் ஐடியை மட்டும் ரிப்போர்ட் பண்ணணும். அதாவது ஒரே அமௌண்ட் வந்து 2 டிரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா அது ரெண்டுமே ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இதான் வந்து கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்ல இந்த வீடியோ டேக் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் பார்த்த எல்லா கோடுமே வந்து கிட்டப்ல போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த கிட்டப் லிங்க் வந்து அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இருக்கும். இப்போ டேட்டாவை பார்க்கலாம், அப்புறம் கொஸ்டினை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு யூனிக் ஐடி கொடுத்துருக்கோம். அப்புறமா இந்த டிரான்சாக்ஷன் என்னைக்கு நடந்தது, டைம் ஸ்டாம்போட இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டிரான்சாக்ஷன் அமௌண்ட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மகிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 8/28க்கு வந்து 2 ரெக்கார்ட் இருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் நாளில் வந்து யார் வந்து நிறைய டிரான்சாக்ஷன் இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த டிரான்சாக்ஷன் அமௌண்ட், அது வந்து யார் வந்து நிறைய பண்ணியிருக்கா, அவங்க டிரான்சாக்ஷன் ஐடியை மட்டும் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இப்போ டேபிளை கிரியேட் பண்ணிப்போம். ஸோ இப்போ இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா 5 டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம டே வைஸ் பிரிக்கலாம். ஸோ இது வந்து 28, இது ரெண்டும் 29 இல்லையா. ஸோ நமக்கு 8/3 வந்து ஒரு டிரான்சாக்ஷன் தான் இருக்கு, அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததுல வந்து 8/28ல வந்து 2 டிரான்சாக்ஷன் இருக்கு. ஒன்று வந்து $21, இன்னொன்று வந்து $40. ஸோ எந்த டிரான்சாக்ஷன் அதிக டாலர் இருக்கு, 40 இல்லையா. ஸோ அதை மட்டும் ரிப்போர்ட் பண்ணால் போதும். இப்போ அடுத்ததுல வந்து 8/29ல 2 டிரான்சாக்ஷன் இருக்கு, ரெண்டுமே 58 இருக்கு. ஸோ இந்த சினாரியில் வந்து நம்ம 2 டிரான்சாக்ஷன் ஐடியும் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ 5 டிரான்சாக்ஷன்ல 4 தான் இருக்கு. இது வந்து இது வந்து நமக்கு தேவையில்லை, ஏன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் தான் வந்து $40 அதிகம், $19 அதிகமாக இருக்குது விட. ஸோ அதனால இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்னன்னா, நம்ம டிரான்சாக்ஷன் ஐடியை மட்டும் ரிப்போர்ட் பண்ணால் போதும். இந்த 4 டிரான்சாக்ஷன் வந்து 5, 6, 1, 8 இல்லையா. ஸோ 1, 5, 6, 8 அசனிங் ஆர்டரில் சார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து ஒரு சீக்குவலாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி இதுவும் வந்து நம்ம 5 விதத்தில் பண்ணலாம். இந்த சிடி டேபிள், சப்கொரி, கார்லேட்டட் சப்கொரி, கன்கார்டினேஷன், அப்புறம் விண்டோஸ் ஃபங்க்ஷன், இந்த 5ஐயுமே வந்து இதுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிடி டேபிள் ஃபார்மேட் பண்ணுவோம். சிடி டேபிள் ஃபார்மேட், ரைட். ஸோ இதில் வந்து முதல்ல ஒவ்வொரு நாளுக்கும் எந்த அமௌண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். எஸ், ஸ்டார்ட் வித் செலக்ட் ஃப்ரம் த டிரான்சாக்ஷன்ஸ் டேபிள், டி. இதில் வந்து டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கு இல்லையா. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டேட் எடுத்துக்கோம். ஸோ t.day, அப்புறமா மேக்ஸ் ஆஃப் அமௌண்ட் அஸ் அமௌண்ட். ரன் பண்ணும்போது குரூப் பை கொடுக்கணுமா, குரூப் பை 1. ஸோ இதில் என்ன ஆகும்னா, ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு தேவை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 28க்கு வந்து 2 ரெக்கார்டு அப்படியே தந்திருக்கு, ஏன்னா டைம் ஸ்டாம்பும் இருக்கு இல்லையா. ஸோ ஒரே நாளாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட் டைம் ஸ்டாம்ப், அதனால இது வந்து யூனிக்காக எடுத்துக்குது, டே வைஸ் அக்ரிகேட் ஆகல. அப்போ என்ன பண்ணணும், டேட் ஆஃப் டே. ஸோ இப்போ ரன் பண்ணனா அந்த டைம் ஸ்டாம்ப் வந்து டேயாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ 28 அப்படின்னு வரும்போது இந்த 2 ரெக்கார்டையும் செக் பண்ணி பார்க்கும், 28. ஸோ எதில் வந்து மேக்ஸிமம் 40. ஸோ 29 2 ரெக்கார்டு இருக்கு, ரெண்டு சேம் தான், அதனால அது வந்து 58. ஸோ இது வந்து நமக்கு ஷ்ரிங்க் பண்ணிடுச்சு, அந்த டைம் ஸ்டாம்ப் வந்து டேட் லெவலில் ஷ்ரிங்க் பண்ணிடுச்சு, ரைட். ஸோ இதை வந்து நம்ம ஒரு சிடி டேபிளாக வச்சுப்போம் வித் ரா டேட்டா ஆஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து திரும்பவும் டிரான்சாக்ஷன் டேபிளோட கனெக்ட் பண்ண போகிறோம். டிரான்சாக்ஷன்ஸ் டி இன்னர் ஜாயின் ரா டேட்டா ஆர் ஆன் ஆர் டாட். இப்போ வந்து நம்ம டேட் மேட்ச் ஆகணும், டைம் ஸ்டாம்ப் மேட்ச் ஆகாது இல்லையா. ஸோ இங்கே டேட்டா கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஆர் டாட் டே வந்து டைம் ஸ்டாம்ப்பு, அதை வந்து டேட்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம சிடி டேபிளில் பண்ணக்கூடிய ஆர் டாட் டே ஏற்கனவே
டேட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஆறுங்கிறது சிடி டேபிளில் டேட்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ டிரான்சாக்ஷன் டேபிள் இருக்கக்கூடிய டேயை வந்து நம்ம டேட்டா கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த நாளுக்கு வந்து மேட்ச் ஆகக்கூடிய ரெக்கார்ட் பேஸ்ட் ஆன் தி அமௌண்ட் ஆர் டாட் அமௌண்ட், த மேக்ஸிமம் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த டிரான்சாக்ஷன் லெவல் அமௌண்ட்டு சேமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா டி டாட் டிரான்சாக்ஷன் ஐடியை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறோம். ஸோ 8156 இது 1568 ஏன்னா ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஆர்டர் பை 1. ஸோ 1568 வந்துருச்சு. பேசிக்கலி அந்த பர்டிகுலர் நாளுக்கு அந்த டைம் ஸ்டாம்பை வந்து நாளுக்கு வந்து அக்ரிகேட் பண்ணுறோம், பண்ணிவிட்டு அதில் மேக்ஸிமம் அமௌண்ட் அந்த பர்டிகுலர் நாளில் எந்த டிரான்சாக்ஷனுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் இருக்குன்னு செக் பண்ணுறோம். அதை வந்து திரும்பவும் டிரான்சாக்ஷன் டேபிளில் செக் பண்ணிவிட்டு அந்த டே மேட்ச் ஆகணும், அந்த அமௌண்ட்டு மேட்ச் ஆகணும், அந்த டிரான்சாக்ஷன் ஐடியெலாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறோம். அவுட்புட் கிளியர் ஆகணுங்கிறதுக்காக ஒரு ஆர்டர் பையும் கொடுத்துட்றோம். இது வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி. ஸோ இதே நமக்கு இன்டர்வியூ பாயிண்ட்டுக்கு போதும். ஆனால் இதை வந்து நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஏன்னா சிடி டேபிள் வந்து மோர் தென் ஒன்ஸ் யூஸ் பண்ணுறா இருந்துச்சா சிடி டேபிள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது ஒரே தடவை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால சிடி டேபிள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அப்போனா என்ன பண்ணுறது, இதை வந்து டைரெக்டாக ஒரு சப்கொரி டேபிளாகவே கன்வெர்ட் பண்ணிடலாம். இந்த ரா டேட்டாவை அப்படியே எடுத்து விட்டு நம்ம அந்த அதே சீக்வல் தான், ஆனால் பொசிஷன் மட்டும் மாற்றுறோம். சிடி டேபிளாக இல்லாமல் டைரெக்டாக சப்கொரி டேபிளாகவே க்ரியேட் பண்ணுறோம். இப்போ வந்து செக் பண்ணி பார்க்குறோம், அந்த பர்டிகுலர் டேக்கு வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் எடுத்து அந்த சப்கொரி அப்படியே இங்கே போட்டு இந்த டே மேட்ச் ஆகுதா, அந்த அமௌண்ட் மேட்ச் ஆகுதா, மேட்ச் ஆச்சுன்னா அந்த டிரான்சாக்ஷன் ஐடி எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறோம். ஸோ 1568 வந்துருச்சு. இதுவும் வந்து ஒரு சிம்பிளர் வே தான். நான் சிடி டேபிள் வந்து மோர் தென் ஒன்ஸ்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது வந்து பெருசாக யூஸ்ஃபுல்லாக இல்லாதனால சப்கொரி டேபிளை கன்வெர்ட் பண்ணிட்டோம். மூணாவது ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் எழுதி வச்சிடலாம் இங்கே, சப்கொரி டேபிள். ஓகே. ஸோ மூணாவது ஆப்ஷன் என்னன்னா கார்லேட்டட் சப்கொரி. கார்லேட்டட் சப்கொரினா என்ன அப்படின்னா, இந்த மெயின் டேபிள் வந்து இந்த சப்கொரி டேபிளை எப்போவுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த சீக்வல் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து சப்கொரி வந்து ஒரு தடவை ரன் ஆகும், அப்படியே டேட்டா செட் ஸ்டோர் ஆயிரும், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் கார்லேட் சப்கொரி என்ன ஆகும்னா இதே தான், இங்கே டி வேர் அந்த டி டாட் டே டி டாட் அமௌண்ட் இல்லையா, அந்த அமௌண்ட்டு ஈக்குவல் டு சப்கொரி டேபிளில் get the maximum amount from the transaction table group byக்கு பதிலாக where இங்கே ன்னு வச்சுக்கலாம். ஸோ tt dot, ஸோ where tt dot அந்த டே இருக்கு இல்லையா, அந்த டைம் ஸ்டாம்பை வந்து டேட்டா கவுண்ட் பண்ண டே ஈக்குவல் டு அந்த மெயின் டேபிள் இருக்கக்கூடிய டேட், டேட் ஆஃப் டி டாட் டே. ஸோ இது வந்து மேட்ச் ஆச்சுது அப்படின்னா நம்ம வந்து அதை டிரான்சாக்ஷன் ஐடி ரிப்போர்ட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறோம்னா ஒரு டிரான்சாக்ஷன் டேபிள் எடுத்துக்கிறோம், அப்புறம் இந்த அமௌண்ட் வந்து ஒரு சப்கொரியை கிரியேட் பண்ணுறோம், மேக்ஸ் ஆஃப் அமௌண்ட் ஃப்ரம் டிடி. ஆனால் அது எப்போ மேக்ஸ் ஆஃப் அமௌண்ட் கால்குலேட் பண்ணணும்னா ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் கரஸ்பாண்டிங் டேல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ரன் பண்ணாலும் அதே அவுட்புட் தான் வரப்போகுது. ஸோ இது வந்து கார்லேட்டட் சப்கொரி. ஸோ இதையும் கமெண்ட் பண்ணிட்டு அடுத்த செக்ஷன் போகலாம். அடுத்தது வந்து கன்கார்டினேஷன். ஸோ கன்கார்டினேஷன்னா நம்ம வந்து இப்போ அமௌண்ட்டு அந்த பர்டிகுலர் டேக்கு செக் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதே இதை வந்து டேட் ஆஃப் டி டாட் டே அமௌண்ட் இன் மொத்தமாக ஒரு சப்கொரி டேபிள் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த டேட்டு அப்புறமா மேக்ஸிமம் அமௌண்ட்டு. ஸோ அதை வந்து திரும்பவும் சப்கொரி டேபிளில் கொண்டு வரோம், டேட்டு அப்புறம் அமௌண்ட்டு ஃப்ரம் டிரான்சாக்ஷன் குரூப் பை 1, ஏன்னா டேட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது.
ஸோ இது வந்து டே அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மெயின் டிரான்சாக்ஷன் டேபிள் கூடிய பர்டிகுலர் டேட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா அந்த டி டாட் வச்சுப்போம். டி டாட். ஸோ இது வந்து மெயின் டேபிளோட சம்மந்தம் கிடையாது, ரைட்? ஸோ இது வந்து டைரெக்டாக எல்லா டிரான்சாக்ஷனையும் எடுத்துகிட்டு வருது. மேக்ஸிமம் அமௌண்ட்டு ஆனால் பர்டிகுலர் டே எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து மெயின் டேபிளில் டேட் அண்ட் அமௌண்ட்டை கன்கேட் பண்ணிப்போம் இல்லையா, அதோட கம்பேர் பண்ணி பார்க்குறது. கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இஃப் இட்ஸ் குட் நம்ம வந்து அதை ரிப்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ரன் பண்ணும்போது இங்கே எரர் அடிக்குது, ஏன்னா நான் அக்ரிகேஷன் சொல்லிட்டு இந்த டேட் ஃபங்க்ஷனை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒர்க் ஆகுது. அது ஏன்னு எனக்கு தெரியல, பட் இது வந்து டைம் ஸ்டாம்ப் இருக்கும் இல்லையா, டைம் ஸ்டாம்ப் வந்து டேயோட கம்பேர் பண்ணுது. ஸோ இது ஒர்க் ஆகாது. அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த சீக்வல் அப்படியே எடுத்து அந்த சிடி டேபிளில் கிரியேட் பண்ணிடுறேன். with raw data as. ஸோ இப்போ வந்து அந்த டேபிள்லேருந்து நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ரா டேட்டா. ஸோ இது வந்து கன்காட்டினேஷன் ஆஃப் டே அண்ட் அமௌண்ட் இல்லையா. ஸோ இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் வருது. ஸோ இதில் டேட் ஃபங்க்ஷனில் என்ன பிரச்சனைன்னு தெரில, மைட் பி டூ டேட் அது மாதிரி ஃபார்மேட் இருக்குமா இருக்கும், அதனால சப்கோடில் ஒர்க் ஆகலை. நான் அப்புறமா நான் தேடி பார்க்குறேன் எப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதனால் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கன்காட்டினேஷன். ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா விண்டோஸ் ஃபங்க்ஷன். ஸோ விண்டோஸ் ஃபங்க்ஷன் முன்னாடிலாம் வந்து ரோ நம்பர், ரேங்க், டென்ஸ் ரேங்க் பார்த்துட்டு இருந்தோம். ரோ நம்பர் இதில் ஒர்க் ஆகாது, ஏன்னா மோர் தென் 1 ரெக்கார்டு இருந்துச்சு, அதே சினாரியில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எரர் அடிக்கும். அதனால நமக்கு வந்து ரோ நம்பர் தேவையில்லை இந்த இதில். ஸோ ரேங்க்கு, டென்ஸ் ரேங்க் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிரான்சாக்ஷன் ஐடி, அமௌண்ட்டு, அப்புறமா டே. ஸோ இது வந்து டிரான்சாக்ஷன் டேபிளில் எனக்கு வரணும். ஸோ இது வந்து ரோ நம்பர் கொடுக்குறோம். ரோ நம்பர் ஓவர் பார்ட்டிஷன் பை டேட் இல்லையா, டே ஆஃப் திஸ். ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் அந்த அமௌண்ட் வந்து எது மேக்ஸிமம் இருக்கு அப்படின்னு செக் பண்ணுறோம். ரேங்க் இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ரேங்கை செட் பண்ணுறோம். இப்போது ஆர்டர் பை டே கொடுத்தோன்னா கரெக்டாக தெரியும். ஸோ என்ன ஆகுது, 8-3க்கு வந்து ஒரு ரெக்கார்டு தான் இருக்குது, ஸோ 1. ஸோ இது வந்து ஆர்டர் பண்ணும்போது நமக்கு வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் 40ல் இருக்குது, ரைட்? ஸோ அது வந்து 1 ஆயிடுது. அதுக்கப்புறமா மற்றது 2 ஆயிடுது. ஸோ இது வந்து டே கமா அமௌண்ட் டிசெண்டிங் கொடுத்தோன்னா இன்னும் கரெக்டாக இருக்கும். ஸோ 828 அமௌண்ட் டிசெண்டிங், ஆர்டர் பை டே, அப்புறம் அமௌண்ட் டிசெண்டிங். ஓகே, டைம் ஸ்டாம்ப் வந்ததுனால ஓகே. ஸோ டைம் ஸ்டாம்ப் முதல்ல 8 தான் இருக்குது, அதனால் அது வந்து தான் ஆர்டர் பண்ணும். ஸோ பெருசாக பண்ண முடியாது, பட் ஓகே. ஸோ இதில் வந்து 40 வந்துருக்கு 1. அப்போ இதில் வந்து 58, ரெண்டுக்குமே 58 829ல். ஸோ அது ரெண்டுக்குமே வந்து 1-2ன்னு வருது ரோ நம்பர். அதனால நம்ம ரோ நம்பர் யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டுமே ஒரே இதில் இருந்துச்சு, ஒரே நாளில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரெண்டுமே 1-1 வரணும். அதனால எனக்கு ரோ நம்பர் தேவையில்லை. அப்போ என்ன சொல்லுவோம், ரேங்க் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ரேங்க் யூஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த 528ல் 2 ரெக்கார்ட் இருந்துச்சுன்னா ரெண்டுமே 1-1 வந்துடும். தோ அது டைம் ஸ்டாம்பாக இருந்தால் கூட நம்ம டேட்னு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால ஒரு குரூப்பாக எடுத்துக்கும். ஸோ இது வந்து நம்ம குவாலிஃபை ஃபங்க்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு சிடி டேபிளில் டேட்டா ஆஸ் சிடி டேபிளில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஆர்டர் பை தேவையில்லை, ஏன்னா நான் பார்க்க போகிறது இல்லை. ஸோ இங்கே வந்து செலக்ட் டிரான்சாக்ஷன் ஐடி ஃப்ரம் ரா டேட்டா, ஆர்டர் பை டிரான்சாக்ஷன் ஐடி. இதில் எப்படி ஃபில்டர் பண்ணணும், வேர் the rank equal to 1. ஸோ அதே 1568 வந்துருச்சு. ஸோ சம்மரைஸ் பண்ணணுன்னா
ஃபஸ்ட்டு ஒரு சிடி டேபிள் கிரியேட் பண்ணுறோம். அதாவது பர்டிகுலர் டே, இந்த டைம் ஸ்டாம்பை டேயாக கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த டேக்கு எது மேக்ஸிமம் அமௌண்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து மெயின் டேபிளோட கனெக்ட் பண்ணுறோம். அந்த நாள் இந்த அமௌண்ட் இருக்கக்கூடிய ரெக்கார்டெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறோம். ஸோ அதுக்கு ரிசல்ட் வந்துடுது. சிடி டேபிள் வந்து ஒரே ஒரு தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால பெருசாக யூஸ் இல்லை. அதனால அது சப்கொரி டேபிளாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். மூணாவது வந்து கார்லேட் சப்கொரி. அது என்ன, டிரான்சாக்ஷன் மெயின் டேபிள் வந்து சப்கொரியை எவ்ரி டைம் ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக கார்லேட் சப்கொரி ட்ரை பண்ணோம். அப்புறம் கன்கார்டினேஷன். நம்ம வந்து அமௌண்ட்டை வச்சுட்டு எவ்ரி டேக்கு செக் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டேட்டையும் அமௌண்ட்டையும் வந்து கன்கார்டினேட் பண்ணி செக் பண்ணுறோம். ஸோ இந்த வந்து சிடி டேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக சப்கொரி இங்கே ஒர்க் ஆகணும், ஏதோ எரர் அடிக்குது பிகாஸ் ஆஃப் த டேட் கன்வர்ஷன். அதாவது ஃபங்க்ஷனை மாற்றி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ அதனால் இப்போதைக்கு ஒரு சிடி டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து இங்கே ரெஃபர் பண்ணியிருக்கிறேன். ஃபைனலாக விண்டோஸ் ஃபங்க்ஷன். நம்ம வந்து ரேங்க்கு, டென்ஸ் ரேங்க்கு, ரோ நம்பர் எல்லாமே முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இந்த சினாரியில் வந்து டாப் ரேங்க் 2 பேர் இருந்தால் கூட 2 பேரையும் கொண்டு வரணுங்கிறான். அதனால் ரோ நம்பர் ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம ரேங்க் யூஸ் பண்ணுறோம், அல்லது டென்ஸ் ரேங்க்கும் நல்ல ஆப்ஷன் தான். ஸோ அது வந்து நமக்கு இந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்குது. ரைட். மற்ற ஃப்ளோ எல்லாத்தையும் டென்ஸ் ரேங்க் பார்த்துக்கும். அது மோர் தென் 1 ரெக்கார்டு இருக்குது, அதனால் இந்த ஆர்டர் பண்ணுறது அதெல்லாம் வந்து டென்ஸ் ரேங்க் மச் பெட்டர் தேன் ரேங்க். ஸோ இந்த கோடெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா growth data யூடியூப் சேனலில் இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் ஈக்குவல் 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ எல்லா வீடியோலையும் வந்து அது கரஸ்பாண்டிங் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும், கிட்டப் லிங்க் இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட லிங்க் வந்து இங்கே இருக்குது. நம்ம பார்த்துட்டு இருக்க 41வது வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் வந்து இந்த லிங்க் இருக்கும். ஸோ கிரியேட் ஸ்டேட்மெண்ட்டு, என்ன எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டு, அப்புறமா இந்த 5 அப்ரோச், சிடி டேபிள் யூஸ் பண்ணது, சப்கொரி டேபிள் யூஸ் பண்ணது, மூணாவது கார்லேட்டட் சப்கொரி, அதுக்கப்புறம் கன்கார்டினேஷன், விண்டோஸ் ஃபங்க்ஷன். இந்த கன்கார்டினேஷன் இது நார்மல் சின்டாக்ஸ் இதான், பட் ஒர்க் ஆகலைங்கிறனால சிடி டேபிள் யூஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் டேட்டா பேஸில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்குது, அதை யூஸ் பண்ணி growth data வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் வீடியோஸு, டிப்ஸ் எல்லாம் வந்து இந்த குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.